வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிசம்பர் மாதம் ஆயிடுச்சிங்க. இந்த டிசம்பர் மாதம் ஆனாலே நம்ம சென்னையில் இருக்கிறவங்களாம் இந்த ஏரியை ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுவாங்க. டிசம்பர் வந்தாலே நம்ம சென்னையை சீன் செய்யுங்க. 2015 சென்னையை மூழ்கடித்த முக்கியமான ஏரி வந்து இதுதான். இந்த ஏரி ரொம்ப தண்ணி வெளியில் வந்தாவே சென்னைக்கு பாதிப்பு அதிகங்க. ஆமாங்க, நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. இந்த ஏரியை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குங்க. நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். இந்த செம்பரம்பாக்கம் லேக் வந்து ரொம்ப ஒரு பழமையான லேக்குங்க. சோழன் காலத்தில் வந்து உருவாக்கின லேக் தான் இது. இப்போது நம்ம சென்னைக்கு வந்து குடிநீர் வழங்குகிற ஏரியில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஏரிங்க. இந்த ஏரியை பொறுத்த அளவுக்கு தண்ணி வத்தியும் ரொம்ப வந்து சென்னையில் குடிநீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஏரி ரொம்ப நாளும் சென்னைக்கு வந்து பாதிப்பு இருக்குங்க. அதாவது நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அடையார் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆறு உருவாகிறதும் இந்த ஏரியிலேருந்து தாங்க உருவாகுது. இந்த ஏரியோட உபரி தண்ணீர் தான் அடையார் ஆறாக உருவாகி வந்து கடலில் கலக்குதுங்க. இந்த செம்பரம்பாக்கம் லேக் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. சென்னைக்கும் ரொம்ப கிட்ட தாங்க இந்த ஏரி வந்து இருக்குது. 2015 சென்னையே வந்து தண்ணியால் மூழ்கிடுச்சிங்க. இந்த ஏரி ரொம்ப வெளியில் வந்த உபரி நீர் தான் சென்னையை வந்து மூழ்கி ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 4 நாள் விடாமல் மழை பெஞ்சுது அப்படின்னா எல்லாரோட பார்வையும் இந்த ஏரி மேலே தாங்க போயிடும். இந்த ஏரி தண்ணி இல்லாமல் வற்றினாலும் சென்னைக்கு கஷ்டங்க. அதே மாதிரி இந்த ஏரி ரொம்ப உபரி நீர் வெளில வந்தாலும் சென்னைக்கு கொஞ்சம் கஷ்டங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஏரி இதுதான்.